நல்ல காலம் பிறக்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரகசியங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதால் பல காரிய தடைகளை சந்திக்கும் சிம்மம் ராசி அன்பர்களே, சிம்ம ராசியினருக்கு மிகவும் நல்ல மாதம் இது. ராசிநாதன் சூரியன் உச்சத்தில் இருப்பதோடு மாதம் முழுவதும் சுக்கிரனோடு இணைந்து சுபத்துவமாகவும் இருக்கின்றார். ராசிநாதன் சுக்கிரனோடு இருக்க, சுக்கிரன் வீட்டில் குரு இருப்பது மிகவும் நல்ல அதிர்ஷ்டம் தரும் அமைப்பு. பிறந்த ஜாதகத்தில் தசாபுத்திகள் வலுவாக நடக்கும் சிம்மத்தினர் இந்த மாதம் இரட்டிப்பு நன்மைகளை பெறுவீர்கள். கிரகங்கள் தருகின்ற இந்த அதிர்ஷ்ட நிலைமையை பயன்படுத்தி சுறுசுறுப்புடன் செயலாற்றினால் எல்லாம் கைகூடும். சூரியன் உச்சமாக இருப்பதால் மனோதைரியம் அதிகரிக்கும். செலவுக்கு ஏற்ற வரவும் இருக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களது பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வதும் நல்லது. வாகனங்களால் செலவுகள் ஏற்படும். தந்தையுடன் கருத்து வேற்றுமை வரலாம். சொத்துக்களை அடைவதில் தாமதம் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைப்பது குறையலாம். சரக்குகளை விற்பதில் மிகவும் வேகம் காட்டுவீர்கள். இந்த மாதம் வீண் வாக்குவாதங்கள், அதன் மூலம் பிறரிடத்தில் பகை போன்றவை உண்டாகலாம். எனவே எச்சரிக்கையாக இருக்கவும். தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்வது தொடர்பாக முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகம் தொடர்பான பயணம் செல்ல வேண்டி வரலாம். சக ஊழியர்களின் உதவியும் கிடைக்கும். குடும்பத்தில் சுப காரியம் நடக்கும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளின் செயல்பாடுகளினால் கவனம் தேவை. உறவினர்கள் மூலம் நன்மைகள் உண்டாகும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். பெண்கள் நம்பிக்கையுடன் காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைப்பதில் கவனம் தேவை. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டி இருக்கும். சக மாணவர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். போட்டித் தேர்வுகளில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவீர்கள். ஆராய்ச்சி கல்வியில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்று படிப்பது தொடர்பான எண்ணங்கள் கைகூடி வரும். கலைத்துறையினருக்கு நெருக்கமானவர்களுடன் இனிமையாக பேசி பொழுதை கழிப்பீர்கள். தொழில் சிறப்பான முன்னேற்றம் பெறும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அரசியல் துறையினருக்கு திறமையான செயல்பாட்டால் பாராட்டுகள் கிடைக்கும். விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம். எல்லாம் வித வசதிகளும் உண்டாகும். தேடி போனதும் தானாகவே வந்து சேரும். அறிவுத்திறன் அதிகரிக்கும். சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் இந்த மே மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். எல்லோரையும் வசீகரிக்கும் இயல்பும் இனிமையான பேச்சும் கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களே, இந்த மே மாதம் எல்லா விஷயங்களும் அனுகூலமாக நடக்கும். முக்கிய நபர்களின் சந்திப்பும் அவர்களால் உதவியும் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் பெறும். மனதில் தைரியம் கூடும். சுய நம்பிக்கை உண்டாகும். எடுத்த நிகழ்ச்சிகளை செய்து முடிப்பதில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்ற வாய்ப்புகள் எதிரில் வந்து தோன்றும். வியாபாரம் தொடர்பான செலவுகள் வார இறுதியில் கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கலாம். செயல்திறன் அதிகரிக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும். பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர்கள் மீண்டும் வந்து சேரலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். பிள்ளைகள் கல்வி பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். உறவினர்கள் மத்தியில் மரியாதை கூடும். பெண்களுக்கு எதிர்பாராத சந்திப்புகள் உண்டாகும். திடீர் செலவுகளும் உண்டாகலாம். முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும். கலைத்துறையினருக்கு மன துணிவு அதிகரிக்கும். பணவரவு எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக இருக்கும். காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். அரசியலில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம், பதவி இறக்கம் ஆகியவற்றை சந்திக்க வேண்டியது இருக்கும். இருப்பினும் நற்பெயர் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் திருப்தியான மனநிலைமை காணப்படும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களுக்கான பரிகாரம், குலதெய்வத்தை வணங்கி வர காரிய வெற்றி உண்டாகும். கவலைகள் தீரும். அடுத்து பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். பக்குவமான அணுகுமுறையில் எந்த செயலிலும் வெற்றி பெறும் பூரம் நட்சத்திர அன்பர்களே, இந்த மாதம் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கும் சூழ்நிலை உருவாகும். பண வசதி கூடும். தெய்வ சிந்தனை அதிகரிக்கும். வாழ்க்கையில் இருந்த திருப்தி நீங்கி பிடிப்பு உண்டாகும். எதிர்பார்த்த தகவல் வரும். இடமாற்றம் உண்டாகலாம். எதிர்பாராத திடீர் செலவுகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவுகள் ஏற்படும். எதிர்பார்த்த லாபம் குறையலாம்.
எதிர்பார்த்த லாபம் குறையலாம். புதிய ஆர்டர்களுக்காக கூடுதலாக உழைக்க வேண்டியது வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். குடும்பத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கலாம். உங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவது நன்மையை தரும். பிள்ளைகளிடம் கவனமாக பேசுவதும் நல்லது. பெண்களுக்கு மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகும். எதிர்பார்த்த தகவல் சாதகமாக வரும். பணவரவு கூடும். கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும். புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகளும் சாதகமான பலன் தரும். வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். அரசியலில் உள்ளவர்களுக்கு கோபமாக பேசுவதை தவிர்ப்பதும் நல்லது. மேல்மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கவனம் தேவை. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண்பதில் ஆர்வம் உண்டாகும். மனதில் உற்சாகம் ஏற்படும். உங்களுக்கான பரிகாரம் கிராம தெய்வத்தை வழிபட பண கஷ்டம் தீரும். இல்லத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். அடுத்து உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மே மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். வைராகியமும் பிடிவாத குணமும் கொண்ட உத்திரம் நட்சத்திர அன்பர்களே, இந்த மாதம் எதிலும் மிகவும் கவனமாக ஈடுபடுவது நல்லது. பேச்சின் இனிமை, சாதுரியம் இவற்றால் எடுத்த நிகழ்ச்சிகள் சாதகமாக முடிய உதவும். வார மத்தியில் நிகழ்ச்சிகளில் தாமதம் உண்டாகலாம். அடுத்தவர்கள் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பதும் நல்லது. தொழில் வியாபாரம் மந்தமான நிலைமையில் காணப்பட்டாலும் வருமானம் வழக்கம் போலத்தான் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேளையிலும் முழு கவனத்துடன் ஈடுபடுவது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளி குறையும். பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். பெண்களுக்கு எந்த காரியத்திலும் ஈடுபடும் முன்பு திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. பணவரவு தாமதப்படும். கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும். புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலன் தரும். வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்கும். அரசியலில் உள்ளவர்களுக்கு கோபமாக பேசுவதை தவிர்ப்பதும் நல்லது. மேல்மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கவனம் தேவை. மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கும் மந்தமான நிலைமை மாற கூடுதல் கவனத்துடன் படிப்பதும் அவசியம். எந்த வேளையிலும் முழு கவனம் தேவை. உங்களுக்கான பரிகாரம் ராமரை வணங்க குடும்பத்தில் குழப்பம் நீங்கி நன்மை உண்டாகும். ஆரோக்கியமும் உண்டாகும். சரிங்க, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி.